வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. இது என்ன பதிவுனா, திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்டும், ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டும் உங்கள் விவசாய தோழன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் டெய்லியும் கொடுத்துட்ருக்குறேங்க. காலை வேளையில் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டும், மதியத்துக்கு மேலே திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்டும் கொடுத்துட்ருக்குறேங்க. தொடர்ந்து பார்த்து பயனடைங்க. வாங்க இப்போ திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் பார்க்கலாங்க. பச்சை மிளகாய் 15 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 300 ரூபாயிலேருந்து 500 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்கைங்க, கருமுருங்கை 19 20க்கும், செடி முருங்கை 5 18க்கும், மரத்துக்காய் 10 to 12 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்காய் ஒரு சீரான விலையில் கடந்த 10 நாட்களாக போயிட்டுருக்குதுங்க. அதிகபட்சம் 20 ரூபாயிலேருந்து போயிட்டுருக்குதுங்க. அவரைக்காய்ங்க, ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அவரைக்காய் 25 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலை 800க்கும், குறைந்தபட்ச விலை 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய்ங்க, ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான புடலை பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குது. ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 15 to 20 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய்ங்க, 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 100 to 150 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. பாகற்காய்ங்க, ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பாகக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 200 to 400 ரூபா வரைக்கும் பாவக்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. பந்தலைட் எல்லாமே சற்று விலை குறைவு தான் இந்த வாரத்தில். பீர்க்கங்காய்ங்க 13 கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா 300 to 500 ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை பார்த்திங்கன்னா 100 to 200 ரூபாய்ங்க. ரொம்ப முள்ளங்கி டவுன் ஆகிடுச்சு இன்றைக்கி. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட பை 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் பீட்ரூட் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 12 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூண்டு முதல் ரகம் அதிகபட்ச விலையாக 160 170க்கும், செகண்ட் குவாலிட்டி 130க்கும், பல்லு பூண்டு 60 ரூபாயிலேருந்து 80 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. தக்காளி சாஹோ தக்காளி 100 to 200 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. மதன் 100 to 150 60 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. சிவம் தக்காளி 100 to 130 ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க. இதர பொந்தல் தக்காளிகள் பார்த்தீங்கன்னா வெளியூர் தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா 26 கிலோ கொண்ட பாக்ஸ் 300 to 350 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அது வந்து பெரிய பாக்ஸுங்க. இந்த பாக்ஸுக்கு 2 பாக்ஸ் கணக்கு அது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு எக்ஸ்ட்ரா போகுதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலைங்க சற்று விலை குறைவு 15 ரூபாய்க்கு போனால் பார்த்திங்கன்னா 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. ஒரு கைப்பிடி அளவுண்ட கட்டு பார்த்திங்கன்னா 5 to 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. புதினா ஒரு கட்டு பார்த்திங்கன்னா 3 ரூபாயிலேருந்து 6 7 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. முட்டைக்கோஸ் 40 மூட்டை பார்த்திங்கன்னா 400 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க. உருளைக்கிழங்கு 1 கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி 50க்கும், செகண்ட் குவாலிட்டி 30 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. கேரட் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கேரட் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச சொல்லி 60 to 70க்கும், செகண்ட் குவாலிட்டி 30 to 40க்கும் விற்பனை ஆகுதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு 40 மூட்டை 400 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா மலை நெல்லிக்காய் 1 கிலோ 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் சில்லறை விற்பனையும், ஹோல்சேல் ப்ரைஸ் 1 கிலோ 30க்கும், பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 100 to 150க்கும் விற்பனை ஆகுதுங்க. சப்போட்டா பழம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான சப்போட்டா பார்த்தீங்கன்னா 1 கிலோ 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. மாம்பழம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான மாம்பழம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 40 ரூபாயிலேருந்து 60 70 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. வெண்டங்காய் 15 கிலோ கொண்ட பை 500 ரூபாயிலேருந்து 700 ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கு ஏற்ப விற்பனை ஆகுதுங்க. கொத்தவரங்காய் 15 கிலோ கொண்ட பை 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கொத்தவரங்காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகுதுங்க. கத்திரிக்காய் 25 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கத்திரி பார்த்தா அதிகபட்ச விலை 400க்கும், குறைந்தபட்ச விலையாக 200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பொரியல் தட்டைங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பொரியல் தட்டை பார்த்தீங்கன்னா பை 200 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி பார்த்தீங்கன்னா அதிகபட்ச 60 to 70க்கும், செகண்ட் குவாலிட்டி இஞ்சி 40க்கும் விற்பனை ஆகுதுங்க. எலுமிச்சம்பழம் முதல் ரகம் 100 to 120க்கும், செகண்ட் குவாலிட்டி எலுமிச்சம்பழம் 80க்கும், புள்ளி எலுமிச்சம்பழம் 25 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. வெள்ளரிக்காய் 1 கிலோ 40 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சின்ன வெங்காயம் விலை காட்டுக்குள்ளேயும் சரி மார்க்கெட்லேயும் சரி விலை ஏறிச்சுங்க. காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாயிலேருந்து 38 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. 40 ரூபாய்க்கு தெளிவாக வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் ஒரு சில வகைக்கு 40 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க. நார்மல் 30 to 35 ரூபாய்ங்க. விவசாயிகள் பார்த்திங்கன்னா விலை தெரியாதவங்க பார்த்து விலை ஏறிச்சு பார்த்து கொடுத்துக்குங்க. ஒரு ரூபா விவசாயம் எடுக்கிறக்கே பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் ஆகுங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு எடுத்து விலை கம்மியாக கொடுத்துட வேண்டாங்க.
திருப்பூர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 25 கிலோ கொண்ட பை 800 850 ரூபா வரைக்கும் போயிருக்குதுங்க. காய் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக போயிருக்குதுங்க. பெரிய வெங்காயம் 1 கிலோ அதிகபட்சம் 22க்கும், செகண்ட் குவாலிட்டி 18க்கும், நச்சுப்பொடி 12 13 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அரசாணிக்காய் 40 கிலோ மூட்டை 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. பூசணிக்காய் 40 கிலோ மூட்டை 400 to 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. காட்டுக்குள்ளே பூசணிக்காய் 5 to 10 ரூபா வரைக்கும் விட்டுறாங்க. காலிஃப்ளவர் 25 பூ கொண்ட மூட்டை 300 to 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தேங்காய் ஒரு காய் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 22க்கும், மீடியம் சைஸ் 14 to 16க்கும், நச்சுப்பொடி 8 to 10 12 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கிலோ ஒன்றுக்கு 40 முதல் 50 வரை காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகுதுங்க. சுண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கோவக்காய் சற்று விலை குறைவுங்க. 25 கிலோ கொண்ட பை 300 to 400 ரேட்டில் வந்து கோவக்காய் விற்பனை ஆகுதுங்க. தொடர்ந்து திருப்பூர் தென்னமலை மார்க்கெட்டும் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டும் பார்த்து அனைத்து விவசாய நண்பர்களும் பயனடைங்க. நன்றி, வணக்கம்.